உலக தமிழ் மக்களின் பேராதரவோடு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற வரிகளை தன் நெஞ்சிலே சுமந்து இன்று தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று அனைத்து தரப்பு மக்களுடைய நலனை காக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு ஓவர்சீஸ் சங்கத்தின் சார்பாக நன்றியிலும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கையை கொண்டு செல்ல வேண்டும் நோக்கத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நடைபெறுகிறது. எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையான அரசாணை எண் 26 ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள அரசாணை எண் 26 24/2/2016 படி 7 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு பதவி உயர்வு வேண்டும், 4 ஆண்டுகளுக்கு பணி முடித்த பட்டம் பெற்றவர்களுக்கு உதவி பொறியாளர் பணி உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கையானது பலமுறை அரசுக்கு கடிதம் கொடுத்ததின் அடிப்படையில் கடந்த காலங்களில் அரசுக்கு நிதி இழப்பு ஏதும் இல்லாதவாறு கோப்புகள் தயாரிக்கப்பட்டு கோப்புகள் நடைமுறைப்படுத்த அரசாணை வழங்குவதற்கு 1 மாதம் 10 நாளில் வந்துவிடும் என்றெல்லாம் கடந்த காலங்களில் நமது உயர் அலுவலர்கள் கூறியதை நம்பி நாங்கள் இருந்தோம். ஆனால் தேர்தல் காரணமாக எங்கள் கோரிக்கையானது அரசாணை வராமலேயே பதவி உயர்வு வழங்காமலேயே இருக்கிறது. கோப்புகள் தயார் நிலையில் உள்ளதால் எங்களுடைய பதவி உயர்வு கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். ஏனென்றால் சமீபத்தில் நடைபெற்ற மின்துறை ஊழியர்களில் உதவி செயற்பொருளாளர் பதவி உயர்வு என்பது கிட்டத்தட்ட 400 பேருக்கு நியாயமான கோரிக்கைகளை கூட நம்மளுடைய அரசு ஊழியர்கள் நீதிமன்றம் சென்று பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த கால அரசுகள் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற உடனேயே அந்த உதவி செயற்பொருளாளர் பதவி உயர்வு நியமன ஆணையானது வழங்கப்பட்டது. அதேபோன்று தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் ஆணைகள் வழங்கப்பட்டு இன்று அரசு பணியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதுபோன்று எங்களுடைய கோரிக்கை என்பது பல நாட்களாக 7 முதல் 19 ஆண்டுகள் சுமார் 1400க்கும் மேற்பட்ட ஓவர்சர்கள் ஒரே பணியில் சேர்ந்த முதல் இன்று வரை பணியாற்றி ஓய்வு பெறும் ஒரு நிலை உள்ளது. இந்நிலை மாற வேண்டும். இந்நிலை மாற வேண்டும் என்றால் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் எங்களுடைய எதிர்கால வாழ்வாதார கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. இந்த நியாயமான கோரிக்கை என்பதால் தான் இந்த கோப்புகள் தயார் நிலையில் உள்ளது. தயார் நிலையில் உள்ள கோப்புகளை அரசு பரிசீலனை செய்து எங்களுக்கு அரசாணை வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அரசு துறை 7 ஆண்டுகள் பணியில் சேர்ந்தால் அவர்கள் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற நிலை இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் இருக்குது. ஆனால் தொடர்ந்து இந்த அரசாணைகள் அமல்படுத்தப்படாமல் அதாவது ஒரு ஆண்டுக்கு 30 முதல் 40 பதவி உயர்வு மட்டும்தான் வழங்கப்படுகிறது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று அரசு கூறுகிறது. ஆனால் இன்றைய நிலைமையில் அரசு ஊழியர்கள் இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் பொறியாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். ஏனால் லேட்டஸ்ட் தொழில்நுட்பத்தில் தொடர்ந்து பணிகள் செய்யப்படுகிறது. அதற்கு பொறியாளர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தினால் மட்டுமே இந்த துறையினுடைய வளர்ச்சியை மேம்படுத்த முடியும் என்பதால் எங்களுக்கு பொறியாளர் பதவி உயர்வை தகுதியுள்ள அனைவருக்குமே பொறியாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் கடந்த காலங்களில் நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலே இப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு ஊழியர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவித்தார், வாக்குறுதிகள் அளித்திருக்கிறார். அதில் 3வது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதியானது ஊழலற்ற பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வுகளில் ஊழலற்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அதை நாங்கள் நம்பி இன்று அவர்களோடு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை சமர்ப்பிக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவார்கள் என்று நம்புகிறோம். டாக்டர் வி நடராஜன், மாநில பொதுச் செயலர், தமிழ்நாடு ஓவர்சீஸ் சங்கம்.